நடு ரோட்ல வச்சு இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்ய துணிகிறாங்க. ஆனா அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி இந்த மாதிரி கடைசியில் அவங்க தான் பயங்கர அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அதாவது சிந்தாமணி இந்த மாதிரி அவங்க பொண்ணு, அதாவது இந்த மாதிரி சத்தியம் அவங்க பொண்ணு இந்த மாதிரி ஒரு பைக்கில் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பைக் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி அவங்க 2 பேருமே இந்த மாதிரி முத்தோட கார் செட்டுக்கு தான் வராங்க அப்படிங்கிறது அவங்க பின்னாடியே வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள உட்காந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த மாதிரி அதை செலிப்ரேட் பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி மீனா ஜெயிச்சாங்களா அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சிந்தாமணியோட பொண்ணு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்றாங்க இந்த மாதிரி இதே மாதிரி எங்களோட கல்யாணமும் சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருந்த சிந்தாமணி என்னது கல்யாணம் நடக்குமா, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோமா வந்து இந்த மாதிரி முத்து மீனவா பயங்கர கேவலமா பேசுறாங்க. அந்த மாதிரி இதுக்கு தான் உன் தம்பி இந்த மாதிரி எங்க கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டியா, என்னடா முத்து வாய்களையே பேசிக்க இப்போ இதுக்கு என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு மாதிரியா முத்து மீனா சத்தி அவங்க எல்லாருமே ஒரு மாதிரியா ரொம்பவே மட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த சிந்தாமணியோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க, பயங்கரமா திட்டுறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா, என்ன ஃபாலோ பண்ணி வந்ததே தப்பு, வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பத்தி இப்படி பேசுறதுக்கே ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் கிடையாது. இப்படி இருக்கும்போது நீ இவங்களை பத்தி இப்படி பேசுற, இவங்களெல்லாம் இப்படி பேசுற வேலை வச்சிக்காத, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரியா பேசி விட்டுறாங்க. அதை கேட்ட சிந்தாமணி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடுமா, என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.